எழுத்துக்களம் இலக்கிய விருது என்பதை சற்றே மாற்றி ஒரு இலக்கிய மாநாடு என்று அழைக்கலாம் என்று நம்புகிறேன். இலக்கிய கூட்டங்களுக்கு நாற்காலிகளின் எண்ணிக்கைகள் முக்கியமில்லை, அதில் கலந்து கொள்பவர்களின் அந்த வேல்யூஸ், இலக்கிய வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கின்ற இந்த இலக்கிய அமைப்புக்கு வருவாய்த்துறையிலிருந்து தலைமை ஏற்கின்ற ஏஐ ஆண்டன் பெனி அவர்களே, இது வேற இருக்குதா, மிகச்சிறப்பாக இந்நிகழ்வினை திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர் சூரியநிலா, செயல் புயல் சூரியநிலா அவர்களே. சூரியநிலா கிட்ட ஒரு சண்டை போட்டோம் போன வாரம். எங்கள் ஊர் பிள்ளைகள்லாம் விருது தரீங்க, எங்கள் மாவட்டத்துக்கெல்லாம் வாழ்த்துறைக்கு ஒரு இது தரமாட்டிங்களா, வாய்ப்பு இல்லை தலைவரை, இதெல்லாம் இது அழைப்புதழ் முடிஞ்சிடுது, ஆனால் நீங்கள் வாங்க, நீங்கள் உங்கள் வாழ்த்துறை இல்லாமலா அப்படின்னார். பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்ம தானே பொண்ணு வீட்டுக்காரங்க, இலக்கியவாதிகள்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி நம்ம தானே அவங்கள கௌரவிக்கணும். இல்லை அதெல்லாம் நீங்கள் எனக்கு சரியில்லை, நான் ஒத்துக்கலைன்னா உடனே அடுத்த கூட்ட தூக்கி போட்டார். இதே மாதிரி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்கள் மாமியார்கிட்ட சொல்லிடுவேன். அது யாருங்க எங்கள் மாமியார், எதிர்க்க உட்காந்துக்கிறாங்களே சக்தி அருளானந்தம், அவங்க தான் எங்கள் மாமியார். அதோடு அடங்கிட்டேன். ஏன்னா சக்தியோட சக்தி என்னன்னு எங்களுக்கு தெரியும், அன்பால் அடக்கி ஆளுகின்ற சக்தி. இங்கே விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் எங்கள் அன்பு தோழமை சுகிர்தராணியின் உரையை கேட்பதற்காகவும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஏன்னால் மிக நீண்ட நாட்களாயிற்று வேலூரில் சந்தித்ததுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிறோம். அதே போலவே வாழ்த்துறை வழங்கும் வேல்கண்ணன், பூபாலன், செருகுடி செந்தில் அவர்களையும் வணங்கி இங்கே இருக்கின்ற மற்ற படைப்பாளிகள் அனைவரையும் வணங்குகிறோம். இந்த விருது வழங்குதலில் எனக்கு முக்கியமாக பட்டது, புரவலர்கள் கொடுக்கறதுன்றது ஒரு விஷயம், அது செய்கிறது ஓகே. பட் இங்கே ஒரு 3-4 படைப்பாளிகளே இன்னொரு படைப்பாளிகளுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்கட் தட் அமௌண்ட், அது ₹1 1 கோடி ரூபாயோ எது கொடுத்தாலும் சோலைமாயன் மதியானம் செல்வி மிஸ்ஸில் இப்போ சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். நாணர்காணலும் சோலைமாயன் நாங்கள்லாம் காரில் வந்துடுவோங்கன்னு. அதனால் எவ்வளோ கொடுத்தாலும் அது செலவாகிட போகுது இன்றைக்கி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு படைப்பாளி இன்னொரு படைப்பாளியை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருதுகளுக்கான தொகையை வழங்கி அங்கீகரிப்பது மிகப்பெரிய பாக்கியமாக, ஒரு நல்லதொரு தொடக்கமாக நான் இதை நினைக்கிறேன். அதுபோலவே இங்கே ஒவ்வொருத்தராக நம்ம ஒரு வரியில் சொல்லணும்னா, கவிதைக்காரன் இளங்கோவெல்லாம் ஒரு கவிதைக்காரன் இளங்கோ மட்டும் இல்லை, கட்டுரைக்காரன் இளங்கோவும் கதைக்காரன் இளங்கோவும் கூட. எதை தொட்டாலும் அது அவர் மொழியில் ஒரு நவீனம் இருக்கும். அதெல்லாம் விட அவர் முகநூலில் அவங்க மகளுக்காக எழுதுகிற அந்த கவிதையில் நாங்கள்லாம் சொக்கி போயிருக்கோம். மிக அற்புதமான ஒரு தந்தையின் மொழி, அதில் ஒரு பாசம் இருக்கும். அதுபோலவே இலக்கியன் எடுத்துக்கிட்டோம்னா, இலக்கியனோட கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கவிதைகளுக்குள்ள ஏதோ ஒரு கிராமத்தின் நாங்கள் சந்திக்காத மனிதர்கள், டெல்டா பிரதேசத்து மனிதர்கள். ஏன்னா சிவகுமார் முத்தையாவோட மனிதர்கள் வேறுபுறம்னா, இலக்கியனோட டெல்டா பிரதேச மனிதர்கள் வேறுபுறம். தஞ்சை மாவட்டத்திலேயே அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே இது வேறு திசை, இது வேறு திசை. ஆங்கரை பிறவியோட டெல்டா மனிதர்கள் வேறு ஒரு திசை. அப்படி அந்த படைப்புகளில் வெறும் அவர்களுடைய ரத்தமும் சதையுமான மனிதர்கள். பெரியசாமி ஒன்று விடாமல் எழுதுகிறவர். குறுங்கதை, நாவல், விமர்சனம், கவிதை எதையும் விட்டுக்கிறது கிடையாது. தொடர்ச்சியாக இயங்குவதற்காகவே அவருக்கு இந்த தடவை ஒரு விருது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே போல் சிவகுமார் முத்தையா நீண்ட நாட்களாக எழுதி வருபவர். அவரோட சக்ஸஸ்ஃபுல் ரைட்டிங் குறுநாவல் தான். ஒவ்வொரு குறுநாவல்லையும் வாழும் மனிதர்கள், அது குறிப்பாக டெல்டா பிரதேசத்து மனிதர்கள் இருப்பாங்க. சுஜாதா செல்வராஜ் அவங்களோட படைப்புகளை நான் படித்ததில்லை. அப்போ எங்கள் தோழர்கிட்ட கேட்டோம், என்ன நீங்கள் பெங்களூர்லேருந்து கவிதை அங்கே இருக்கிறவங்களாம் விருது கொடுக்குறீங்க, கர்நாடகாவிலேருந்து
நாங்கள் என்னங்க டெல்லியில் அரசு பிரதிநிதியாக கொடுக்குறோம், இங்கே தானே இப்போ கவிதை விருது தானே கொடுக்குறோம், அதுவும் சக்தி கொடுக்குறாங்க, அதனால் வாங்கன்னாங்க. அதனால் வந்து இலக்கியத்துக்கு வந்து இந்த இலக்கிய பிரதிநிதியாக நம்ம எடுத்துக்கலாம், அரசு பிரதிநிதியாக நம்ம எடுத்துக்கலன்னா கூட. சோலை மாயனும் நாணற்காடனும் ஒரு ரதத்தின் 2 சக்கரங்கள், 2 பேரும் தொடர்ச்சியாக இயங்குபவர்கள். அதில் சோலை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவரோட எல்லாமும் கவிதைகள். அதே போலவே வட மாவட்டத்து அச்சு அசலான எங்கள் மண்ணின் மைந்தர்கள். நாணற்காடன் வந்து மொழிபெயர்ப்பு, குறுங்கதைகள், கதை, சிறார் இலக்கியம்னு பல்வேறு இதில் போனால் கூட தொடர்ச்சியாக இயங்குபவர்களை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியும் இவங்க 2 பேர்கிட்டும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பேசுகிறதா நினச்சிக்கின்னு திட்டுறது என்னோடய வழக்கம். ஏன் நீ எழுதலை, என்ன எழுதுன, ஏன் வெளியிடலை, இப்படி அது உரிமையில் வந்து இது பண்ணுறது. ராஜாவோட எழுத்துக்கள் எப்பயாவது முகநூல்லையும் இதுலேயும் வந்து இப்படி தான் படிச்சிருக்கும், புத்தகமாக படித்ததில்லை. செந்திலரசு சார்கிட்ட எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் உண்டு. அற்புதமான ஒரு நேர்காணல் பண்ணார், அதை ஏன் நிறுத்திட்டார்? அப்படியே உட்காந்து ஒரு 10 கேள்வி எல்லாத்தையும் கேளுங்களேன், நாங்கள் என்ன புத்தகமாகி கொடுத்துட்றோம். ஒரு 20-30 பேர் இங்கேயே படைப்பாளிகள் இருக்கிறாங்க. அற்புதமான விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும்னு இந்த ஒரு அவையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே சூரியநிலாவுக்கு இங்கே துணை இருக்கும் பல்வேறு ஆனந்த், கோனூர் வைரமணி, செந்திலரசு, இவங்க எல்லாரும் வந்து எல்லோரும் ஒவ்வொரு திசையில் இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு நாள் வந்து திருவிழா போல கூடி அவருக்கு வந்து இங்கே பெரிய ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். இங்கே வந்திருக்கிற ஏனைய பல்வேறு படைப்பாளிகள், கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், இன்னும் பல படைப்பாளிகள் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம், இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த விருதாளர்களுக்கு வாழ்த்துக்கள். விருது வழங்கும் படைப்பாளிகளுக்கு அந்த பண்புக்கு என்னுடைய நன்றிகள், அன்பும் நன்றியும் என்றும்.